Hello everyone. I hope that you're being well and you're being very very safe. So in the course of advanced diploma in nursery and primary education, we are into the different course that is teaching methods and aids. Teaching methods எப்படி இருக்கணும், அதோட aids என்னமா இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் ஃபார் அ டீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சிங் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ் ஆஃப் எய்ட்ஸ் இல்லை வந்து ஒரு டீச்சருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் சொல்லித்தரதுக்கு. ஸோ குழந்தைங்களுடைய நாலேஜை இல்லை குழந்தைங்களுடைய லேர்னிங் எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் டீச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நம்ம இன்னொரு வேர்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய நேச்சர், இந்த குழந்தை நல்லா படிக்கும், இந்த குழந்தை நல்லா படிக்காதுன்னு கேட்டகரைஸ் பண்ணாமல் இந்த குழந்தைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், இந்த குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு குழந்தைங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் த டீச்சிங் மெத்தட். ஸோ இந்த காலத்து டீச்சிங் மெத்தடாலஜியில் வந்து வாட் டேக்ஸ் த மேஜர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி. ஸோ இப்போ இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸில் வந்து கிரியேட்டிவிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. குழந்தைங்களவே நிறைய திங்க் பண்ணி கிரியேட்டிவாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ எதோடைய அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோடைய அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இது எது மூலியமாக நடக்குது, ரீசனிங் அப்படிங்கிறது மூலியமாக நடக்குது. ஸோ இந்த ஒரிஜினல் ரீசனிங் வந்து ஒருத்தவங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டு பெரிய கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸ்டூடெண்ட் சென்டர்ட் ஒன்று, இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் ஒன்று, டீச்சர் சென்டர் ஒன்று அப்படின்னு பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர் சென்டர்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் டுவர்ட்ஸ் த லேர்னிங் எப்படி பார்க்குறாங்க அது அப்படிங்கிறது. அதாவது டீச்சர் தான் வந்து மெயின் அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே டீச்சர் தான் பிக்கெஸ்ட் அத்தாரிட்டி. ஸோ ஒரு டீச்சருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டீச்சருடைய மிக முக்கியமான ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். அதே வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிரிக்கலாம். அதாவது டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட் வந்து ரெண்டு பெரிய என்டிட்டிஸாக நம்ம பிரிக்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய லேர்னிங், இப்போ வந்து நம்ம டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லா எஃபர்ட்ஸும் போடுறாங்க. பட் ஸ்டூடெண்ட்டுடைய லேர்னிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள வச்சு ஒரு டெஸ்ட் வைக்கலாம். லைக் அசஸ்மெண்ட்டாக இருக்கலாம், டெஸ்ட் வைக்கலாம், ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டாக இருக்கலாம், வாட் எவர். இதை வச்சு அவங்களுடைய நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் லேர்னிங் வந்து எதெல்லாம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்னா, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் வைக்கலாம். இல்லை வந்து குரூப் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக டீச்சர் வந்து அசஸ்மெண்ட் வந்து அவங்களுடைய டீச்சிங் வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போதே டியூரிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த டீச்சர் we can measure the student-ஓட லேர்னிங். இப்போ வந்து எக்ஸாம் தான் வைக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ டீச்சர், நான் வந்து கிளாஸ் இருக்கிறேன். ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து என் ஸ்டூடெண்ட்க்கு நான் டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா 1 வீக் கழிச்சு தான் அவன் என்ன படிச்சிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னா இட்ஸ் நாட் அ குட் டீச்சிங். நான் வந்து கிளாஸ் இருக்கும்போது இன் பிட்வீன் ஐ ஷுட் ஆஸ்க் ஹிம் அ கொஸ்டின். அப்போ அவனுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதுன்னா ஓகே, அவன் கரெக்டாக தான் கவனிக்கிறான், கரெக்டாக தான் லிசன் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். commonly used teaching methods என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பார்ட்டிசிபேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், ரெசிடேஷன், மெமரைசேஷன். இது எல்லாமே கம்பைன் பண்ண ஒரு விஷயம் தான். ரெசிடேஷனை திருப்பி சொல்றது, மெமரி பண்ணி சொல்றது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது, இல்லை கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. அதாவது மயர்ஸ் பிரிட்ஜ் டைப் ஆஃப் இண்டிகேட்டர், கேர்ஸ் டெம்பரரி ஷார்ட்டர், இவங்க எல்லாமே ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் 4 லெவல்ஸில் தான் வந்து டீச்சிங் நடக்கும், கனெக்டட் வித் என்விரான்மெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெக்சரிங், டெமான்ஸ்ட்ரேட்டிங், கொலாபரேட்டிங் அண்ட் கிளாஸ் ரூம் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ்குள்ளே இது எப்படிங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்ட், எக்ஸ்டெண்டட், ரிஃபைன்ட், ரிவர்ஸ்ட். ஒரு நாலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, அதை நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அதை எப்படி ரிவைன் பண்ணுறீங்க, எப்படி ரிவைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு நாலேஜ் வந்து பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் தான் வந்து நடக்கும். ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, கற்றுக்குறோம், அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ஸோ இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் தான். ஸோ இதுக்கான லிமிடேஷன்ஸும் நிறைய இருக்க தான் செய்யுது. பட் ஜென்ரலி ஆஸ் யூ நோ, விஷயத்தை நீங்கள் அக்வயர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறது தான். ஸோ சயின்டிஃபிக் மெத்தடாலஜி என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிவ் அப்சர்வேஷன், அதாவது நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு டேட்டாவாக ஸ்டோர் பண்ணிக்கிறது, எவிடன்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. அதாவது இதுக்கு வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணி ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் மூலிமா நீங்கள் நாலேஜ் இன்க்ளூட் பண்ணிக்கிறது. இண்டக்ஷன், அதாவது ரீசனிங், ஜென்ரல் ரூல்ஸ், கன்க்ளூஷன்ஸ்,
இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிப்பிட்டேஷன். ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி பண்ணும்போது அது வந்து உங்களோட மைண்டில் ஜாஸ்தி ஸ்டோர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் அனலைசிஸ். ஒரு விஷயத்தை வந்து கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது. வெரிஃபிகேஷன் அண்ட் டெஸ்டிங். ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குறீங்க, அது கரெக்டான உங்களுக்கு செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் உங்களோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு டுவர்ட்ஸ் கிரிட்டிக்கல் லேர்னிங் அண்ட் உங்களோட பியர் ரிவ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். சயின்ஸை ஏன் நம்ம டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நேச்சுரல் வேர்ல்டுன்னு கூட சொல்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் ஆஸ் வெல் அஸ் எவிடன்ஸ், அதாவது எவிடன்ஸை பேஸ் பண்ணி கிடைக்கிற நாலேஜ் அண்ட் இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் நாலேஜ். சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சயின்ஸ் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. ஸோ எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது இட் டசன்ட் மீன் தட் ஸ்கூலுக்கு போய் இல்லை காலேஜுக்கு போய் ஒரு கிராஜுவலாக நீங்கள் படித்து ஒரு கிராஜுவேட் ஆகி யூஜி பிஜி முடிச்சாதான் நமக்கு நாலேஜ் இருக்குமா, எஜுகேஷன் அதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறது எல்லாமே வந்து நாலேஜ் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக்காகவும் எவிடன்ஸாகவும் இருக்கிறது தான் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். கீ ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், இன்ஜுரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. சயின்ஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹியூமன் திங்கிங் எபிலிட்டியை அண்ட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சயின்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது, பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இருக்குது. அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்தது மட்டும் இல்லாமல் ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங், லாங்குவேஜ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே சயின்ஸ்குள்ளே தான் வரும். அண்ட் டெமோக்ராட்டிக் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறதும் சயின்ஸ் தான். அதாவது ஹியூமனுடைய ஃபண்டமெண்டல் ரோல் என்ன, நம்ம என்னென்ன நாலேஜ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், நம்மளோட சயின்டிஃபிக் மெத்தடாலஜி எப்படி இருக்கணும்னு ஒரு பேசிக் நாலேஜ் மனுஷனுக்கு கொடுக்குறதே வந்து இந்த சயின்ஸ் தான். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப் லாங் திங்காகவும் இது வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதும் சயின்ஸ் தான். அதுலேருந்து நீங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஒரு சிம்பிளான லா, காலையில் சன் வருது, நைட்டு மூன் வருது, தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு சயின்ஸ் தான். ஸோ சயின்ஸ் இல்லாமல் நத்திங் இஸ் பாசிபிள். ஸோ ஒரு நேஷன் வந்து எதோட டிபெண்ட்டாக இருக்குது, நம்ம யாருக்கு டிபெண்ட்டாக இருக்கோம், டெக்னிக்கல் வேர்ல்டு எப்படி இருக்குது. ஸோ இந்த உலகமே இப்போ வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் இருக்குது. சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக்காக நம்ம ஸ்கூலில் படித்த சயின்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்டாக பார்த்துட்டோம். பட் சயின்ஸ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட்ஸ் அ லைஃப் திங். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபேன் ஓடுது, அதுக்கு ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு எல்லாத்துடைய பேசிக் நீட்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம். நேச்சர் ஆஃப் சயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லேர்னிங் ஆஃப் சயின்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வந்து டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஒரு நேச்சர் ஆஃப் சயின்ஸ் வந்து ஒருத்தவங்க எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து டிஃப்ரெண்ட் வேஸில் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மியூச்சுவலாக எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுற மாதிரி இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டென்ஷன். எக்ஸாமுக்கு மட்டும் ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ரொம்ப கான்ஷியஸாக படிச்சே ஆகணும் அப்படின்னு இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எதுவாக வேணா இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், படிக்கிற விஷயமா இருக்கலாம். இன்னைக்கு வந்து நான் இந்த ஒரு பேராகிராஃபை படித்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா தேர் கம்ஸ் அ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் கான்ஷியஸாக இருக்கணும்னு நினைக்கும் போது டக்குனு உங்கள் பேர் சொல்லி யாராவது கூப்பிட்டாலோ இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் ரிங் ஆனாலும் அப்படி உங்களோட டைவர்ஷன் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இதோடைய பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் எவிடன்ஸ். ஸோ ஒரு விஷயம் நடக்குது, லாஜிக்கல் ரீசனிங் உங்களோட விஷயங்கள். ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அதை நீங்கள் எப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் பண்ணி வெளியே வரீங்க. அண்ட் வந்து இதோடைய எவிடன்ஸை வச்சு நீங்கள் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. ஒரு லாஜிக்கல் இது இப்படி தாங்க, இது இந்த லாஜிக்கல் தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு சயின்ஸ். நெக்ஸ்ட், சயின்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் தியரி சேஞ்ச். ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் சயின்ஸுடைய முக்கியமான ஃபேக்டர் தான். முன்னாடி என்ன நடந்தது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து நம்ம வந்து எப்படி ஹிஸ்ட்ரி நாலேஜும் அண்ட் இப்படி தான் எவல்யூஷன் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சயின்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இன் கல்ச்சர் ஆஃப் சயின்டிஃபிக் ப்ராக்டிசஸ். அதாவது the way you participate in the activity. நிறைய ஆக்டிவிட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, அதாவது லைக் லெபார்டரி ப்ரோக்ராம் ஸ்டடியாக இருக்கலாம், இல்லை வந்து நோட் புக்ஸு, பப்ளிஷ் டெக்ஸ்ட் புக்ஸு, ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற புக்ஸில் அவைலபிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறது. நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் லைக் டாக்கிங், ரைட்டிங், மாடலிங், நிறைய கைண்ட் ஆஃப் காம்படிஷனில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஸ்டிமுலேஷன்
காம்படிஷன்ஸில் இல்லை கைண்ட் ஆஃப் திங்ஸ் சோஷியலி அவேர் ஆஃப் திங்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு சயின்ஸ் கனெக்ட் ஆகி உங்களோட நாலேஜ் டெவலப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸை நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே யூசேஜ். நீங்கள் நிறைய பேசுவீங்க, நிறைய ஃபெமிலியர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம், இதில் எப்படிங்க சயின்ஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேர்டு பேசிட்டே இருக்கோம், ஒரு வேர்டோட மீனிங் தெரியல. ஸோ யூ கோ வித் டெக்னாலஜி, இல்லை வந்து ஒரு யூஸ் ஆஃப் புக்ஸ்குள்ளே போகிறீங்க. புக்ஸ் எதுலேருந்து வருது? அஃப்கோர்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் சயின்ஸ். ஸோ எவ்ரிடே யூசேஜ் நமக்கு வந்து சயின்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஜுகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஸ் திங்காக என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை நம்ம நரிஷ் பண்ணுறதுக்கும் அவங்க வளர்கிறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு அந்த க்ரோத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஆஸ் சிம்பிள் ஆஸ் எஜுகேஷன். அண்ட் டீச்சர்ஸ் ஃபாலோ அ லாட் ஆஃப் மெத்தட்ஸ் டு டீச் சம்படி, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கட்டும். டீச்சிங்னா என்ன, ஒருத்தங்க இப்போ நமக்கே ஒரு ஃபேவரட் டீச்சர் வந்து கிண்டர் கார்டன்லேருந்து நம்ம காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஃபேவரட் டீச்சர்னு ஒருத்தருங்க இருப்பாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நமக்கு பிடிக்குமா இருக்கும், இல்லை அவங்க நடத்துறது நமக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். ஸோ ஒரு டீச்சர் ஒரு மாதிரி நடத்துவாங்க. சோஷியல் சார் கதை சொல்லிட்டே நடத்துவார், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் எல்லாருமே வெரி சூன் யூ ஆர் கோயிங் டு பி டீச்சர்ஸ். நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ